வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம் இல்லையா? சும்மா நம்ம வீட்லேயே செய்கிறோம். ஃப்ரோசன் வாங்கி வச்சாக்கா அர்ஜென்ட்டுக்கு எடுத்து பொரிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக பசங்க கேட்டாங்கட்டு தான் வாங்கினோம். ஸ்மைலி ஃபேஸு, ஆனியன் ரிங்ஸ், அப்புறம் சீஸ் நக்கட்ஸ் மாதிரி ஏதோ சொல்லி வாங்கினா 3 வாங்கினா. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸ் தாங்க நான் ஓப்பன் பண்ணி சரி ஃப்ரை பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நிஜமா சொல்கிறேங்க, அதை ஓப்பன் பண்ணதுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 170. ஆனால் அது அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க அழகா அடுக்கி தான் வைக்கிறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. மக்கள் வந்து வாங்க சொல்ல என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்து பார்க்கறது அப்படி டொம்மு டொம்முன்னு மேலே மேலே அப்படி அப்படியே அடுக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. மொத்தமாக போட்டு விட்டுட்டு அது உடஞ்சி போயிடுதுங்க. எங்களுக்கு தெரியல, அங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ண சொல்லதான் தெரியும். சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே உடஞ்சி தாங்க இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஆனியன் ரிங்ஸ் மாதிரி இல்லை, சும்மா உதிர்ந்து போன பகோடா மாதிரி தாங்க இருந்தது. சரி, வீணாக்கவும் மனசு இல்லை. ரூ. 170 சும்மாவாக வருது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் வீட்லேயே மயோனஸ், வெஜ் மயோனஸும் வச்சு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டாங்க. மீதி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனியன் ரிங்ஸ். இது ரிங்ஸ் கிடையாது, ஆனியன் துண்டு அப்படி தான் இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். சுட சுட காஃபியும் போட்டு குடித்தோம் ஈவினிங். அதுக்கு ஸ்நாக்ஸ் வச்சிங்கன்னா காஃபியும் போட்டு குடித்தோம். ஆனால் மனசே ஆறலை. இதோட மிச்ச மீதி பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. உதிரியாக இருக்குது. சுத்தமாக மனசே ஆறலை. மீதி இந்த பாருங்கள், வானிலையில் பொரிஞ்சிட்ருக்கு. இது மாதிரிலாம் வாங்காதீங்க, கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நீங்கள் வந்து ஸ்மைலி ஃபேஸ் நான் எடுத்து ஓப்பன் பண்ணேன், அது சூப்பராக இருக்குது. நக்கட்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது தாங்க எனக்கு மனசே ஆறவே இல்லை. ஆனால் டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. அந்த ஆனியன் வாசனை சூப்பராக இருக்குது. பொரிக்க சொல்லவே வாசனைலாம் செம்மையாக இருக்குது. அது நம்ம கடைக்காரங்க தப்பு சொல்ல முடியாது. உண்மையாகவே அப்படி தானே. அவங்க மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கொடுக்குறாங்க கிடையாது. ஃப்ரோசன் ஐட்டம் வேறு, அது ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம வாங்கிட்டு வீட்டில் பொரிக்க சொல்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே அதில் பார்த்தீங்கன்னா 10 15 பீஸ் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லைங்க. ட்ரை பண்ணாதீங்க.